விஜய் இன்றைக்கி தான் ஒரு கட்சி அறிவிக்கிறாரு. கொள்கைகள் என்னன்னு கேட்டால் அவருக்கு சொல்ல தெரியறதில்ல. கேட்டால் முதல்ல 3 தலைவர்களை வச்சுருந்தாரு, அப்புறம் இன்னும் 2 தலைவரை சேர்த்துக்கிட்டாரு. இப்போ செங்கோட்டையன் ஒன்று வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பேக்கெட்டில் ஜெயலலிதா அம்மையாரும் வந்துட்டாங்க. ஸோ அந்த படமும் விரைவில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி எந்த ஒரு தெளிவான ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத ஒரு கட்சியாகத்தான் இருக்குது. இன்னும் ரொம்ப முக்கியம், தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் தெளிவாக தே வில் see the past track record. இந்த 10 ஆண்டுகளில் விஜய் என்ன செய்திருக்கார் அந்த சமுதாயத்திற்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறாருன்னு கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு பொண்ணை கொடுக்கறதுக்கே நம்ம வீட்டிலலாம் நம்ம யோசிப்போம், மாப்பிள்ளையை நல்லா விசாரிச்சுக்க, என்ன பழக்கம் இருக்குது, நல்லா வச்சு பொண்ணை காப்பாற்றுவாரா அப்படின்னு கேட்கக்கூடிய சமூகம் தான் நம்முடைய சமூகம். ஆட்சியே கொடுக்கணும்னா இந்த மக்கள் எவ்வளோ யோசிப்பாங்க. ஒரு இன்ஃபேக்சுவேஷனில் குழந்தைகளுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கலாம், ஆனால் அது குடும்பத்துக்குன்னு மாறும் பொழுது அவங்க மனநிலைகள் வேறு மாதிரி தான் இருக்குங்கிறத என்னுடைய நம்பிக்கை. பர்சனலாக நான் சொல்ல வரேன். அப்போ இந்த 10 ஆண்டுகள் என்ன செஞ்சுருக்காருன்னா, அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் எந்த காலத்துலையும் செஞ்சதில்லை. சரி அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 30 ஆண்டுகளில் $1 trillion எக்கானமி, அல்லது இவ்வளவு இளைஞர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்புகளை வழங்குவோம், இவ்வளவு தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் செய்வோம், இப்படி தமிழ்நாட்டினுடைய அரண் காப்பதற்காக நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்லி ஏதாவது திட்டமிடல் இருக்கா? திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுவதை போல ஏதாவது திட்டமிடல் இருக்கான்னு சொன்னால் அப்படி எந்த திட்டங்களையும் இது வரைக்கும் அவங்க அறிவிச்சதாகவும் தெரில. கேட்டால் வீடு கொடுப்போன்னாரு, பைக்கு கொடுப்போன்னாரு. இதுக்கு மேலே அவருக்கு தெரியவும் தெரியாது. அதெல்லாம் லட்சியம் தானே சொன்னாங்க, கொடுப்பேன்னு சொல்லுங்க. இல்லை லட்சியம் அது கூட பாருங்க, வருமானத்தை ஏற்றுவோம், அதுக்கான எப்படி அதெல்லாம் சாத்தியமாகும், எப்படி அதெல்லாம் சாத்தியமாகும்? அந்த கட்சியில் சேருகின்றவர்களை வச்சு நீங்கள் முடிவு பண்ணலாம் அது செல்ஃபே எடுக்காதுங்கிறது. என்ன காரணம்னா, ஒவ்வொரு கட்சியிலையும் இருக்கக்கூடிய நெடுங்காலமாக பயணித்த சிலர் அந்த கட்சியில் போய் சேர்றாங்க. இந்த நெடுங்காலமாக பயணித்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மக்களினுடைய நம்பிக்கையை பெற தவறியவர்கள், மீண்டும் அந்த நம்பிக்கையே பெற முடியாதவர்கள் தான் அந்த கட்சியில் போய் சேர்றாங்க. நீங்கள் ஆதவ அர்ஜுனா போய் விசிகேல இருந்தார், அந்த கட்சியில் குழப்பம் விளைவிச்சதுனால தான் அவர் வெளியே தள்ளப்பட்டார். அதுக்கு முன்னாடி திமுகவில் பிகேக்கு கீழே 1500 பேர் வேலை பார்த்த ஒருத்தரில் தான் அவர் ஒன்றும் கீ பர்சனாலிட்டியெல்லாம் ஒன்றும் கிடையாது. வேலை பார்த்ததுனாலே தகுதி வந்துருமானா கிடையவே கிடையாது. அதனால் நீங்கள் கன்சிடரேஷன்லேயும் வச்சுக்கவே வேண்டாங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் நான். ஓகேவா? ஆனால் விசிகேல போய் ஒரு வேலை பார்க்குறாரு, திரும்ப குழப்பம் விளைவிக்க முயற்சி பண்ணுறாரு, திரும்ப போயிட்டார். அவருக்கு பிரச்சனை எங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர் பர்சனல் அஜெண்டா வச்சுருக்காரு. அவங்க மாமனார் சொத்தையும் அவர் சொத்தையும் காப்பாற்றிக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்குது. இடி கேஸில் இருக்காங்க. அப்போ பாஜகவுக்கு வேலை பார்க்கணும். அப்போ திமுக கூட்டணியை கலைப்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுறாரு. விசிகே திரும்ப குழப்ப பார்க்குறாரு. அவர் தெளிவாக இருந்ததுனால இவர் வெளியே போயிட்டாப்ல.